வெல்கம் டு ஆல். நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து எம்டிஆர் இருக்க செல்லில் வந்து டாப்பில் இருக்க வேல்யூஸை எப்படி ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம நார்மலாக வந்து ஒரு டேட்டா இருக்கிறதா வச்சுக்கலாம். இது மாதிரி மிஷின் நம்பரு, அதோட டைமு, அதோட ப்ரொடக்ஷன் குவான்டிட்டி எவ்வளோ இருக்குன்னு வச்சுக்கலாம். இதில் வந்து இப்போ நம்ம பிவோட் போட்டு இல்லை வீலுக்கை போட்டு மிஷின் நம்பரையும் டைம் போட்டால் எவ்வளோ ப்ரொடக்ஷன் வர மாதிரி தேவைப்படுதுன்னு வச்சுக்கலாம் ஒரு இடத்துல. அதுக்கு வந்து நம்ம டேட்டா ஆனால் இப்படி தான் இருக்குது. மிஷின் நம்பர் மட்டும் போட்டு அது டோட்டலாக 1 ஹவர்ஸோட ப்ரொடக்ஷனை போட்டு அதோட டைம் போட்டிருக்கதா வச்சுக்கலாம். இப்போ நார்மலாக நான் வீலுக்கு எடுக்குன்னு வச்சுக்கோங்க. மிஷின் நம்பர் வந்து 411க்கு டைம் வந்து 11 மணிக்கு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நார்மலாக நான் வீலுக்கப் இப்படி போடுவோம்னா ஈக்குவல் டு வீலுக்கப்பு லுக்கப் வேல்யூ வந்து மிஷின் நம்பர் டேபிள் அரே வந்து 3 கூட செல் பண்ணிட்டு தேடாகிறத கொடுக்குறோம். கொடுத்தா ப்ரொடக்ஷன் 45ன்னு வந்துடுச்சு. ஆனால் நம்ம டைமிங் கொடுக்கணுமா? டைமிங் கொடுக்குறதால நம்ம இதுக்கு என்ன பண்ணால் சம் இஃப் யூஸ் பண்ணி 2 கண்டிஷன் எடுக்கலாம். அதனால் வெறும் வீலுக்கப் போட்டு வந்து 2 கிரிட்டீரியா எடுக்க முடியாது, ஒரு கிரிட்டீரியா தான் எடுக்க முடியும். அதனால் சம் இஃப் யூஸ் பண்ணுறேன். 2 கண்டிஷன் வந்து சம் இப்ஸ் சூஸ் பண்ணுறேன். சம் ரேஞ்ச் வந்து நமக்கு இந்த குவான்டிட்டி இருக்கிற ரேஞ்சு தான் சம் பண்ணி வரணும். ஆமாம், கிரிட்டீரியா ரேஞ்ச் வந்து மிஷின் நம்பர் தான் ஃபஸ்ட்டு கிரிட்டீரியா, அதை நான் சூஸ் பண்ணிட்டு கம்மா மிஷினோட நம்பர் தான் நம்மளோட கிரிட்டீரியா கம்மா செகண்ட் கிரிட்டீரியா ரேஞ்ச் வந்து இதோட டைமு. அதுக்கான கிரிட்டீரியா வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்குற டைம் கொடுத்துட்டு நம்ம செமி சூஸ் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்தது 0ன்னு வருது. ஆனால் இங்கே பாருங்கள் 411 வந்து 11 மணிக்கு குவான்டிட்டி 24 இருக்குது. எதனால் இங்கே வரலன்னா இங்கே இதுக்கு நேராக இந்த செல்லில் வந்து 411 இல்லை. அதனால் இங்கே நம்மளுக்கு குவான்டிட்டி வரல. இது நம்ம எப்படி வர வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஈஸியாக. இது நீங்கள் மேனுவலாக பண்ணணுன்னா இது சின்ன செல் நம்ம க்ரியேட் பண்ணிருக்கிறதால நீங்கள் ட்ராக் பண்ணி பண்ணலாம். இதே ரொம்ப பெருசு 1000 2000 அளவுக்கு டேட்டா இருக்குன்னா அது பண்ணுறது கஷ்டம். அது எப்படி ஈஸியாக பண்ணலான்னா ஃபஸ்ட் நம்ம எந்த அளவுக்கு டேட்டா வேணுமோ, எந்த அளவுக்கு நம்ம ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் டேபில் கடைசியாக இங்கே ஃபைண்ட் அண்ட் செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் கோ டு ஸ்பெஷல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கோ டு ஸ்பெஷலை கிளிக் பண்ணுங்கள். கோ டு ஸ்பெஷல் கிளிக் பண்ணதும் ஒரு வந்து ட்ராப் டவுன் வந்து கிரியேட் ஆகும். அந்த ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த டயலாக் பாக்ஸில் பிளாங்க்ஸுன்றத கிளிக் பண்ணுங்கள். பிளாங்க்ஸுன்றதை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டும் எந்த செல்லும் கிளிக் பண்ணாதீங்க. அதே டிஃபால்ட்டாக செல் பண்ணுறதை வச்சுட்டு ஈக்குவல் போட்டுட்டு உங்களுக்கு எந்த செல்லேருந்து மேலேருந்து வரணுமோ அந்த செல்லை செல் பண்ணிவிட்டு நார்மலாக என்ட்ரு பண்ணாமல் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்ததும் உங்கள் எல்லா வேல்யூவும் டாப்பில் என்ன வேல்யூ இருந்ததோ அதை வச்சு மாறிக்கும். இப்போ நீங்கள் இங்கே வீலுக்கு நம்ம சம் இஃப் எடுத்ததில் பார்த்தீங்கன்னா 11 மணி கரெக்டாக 24ன்னு வந்துடுச்சு. இதே நீங்கள் வேல்யூ வந்து டாப்பில் மாற்றினீங்கன்னா அதே ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கும். இப்போ 499 போகிறோன்னு வச்சுங்க, அது வேல்யூலாம் 499 அதே ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கும். இது போல் வீடியோ வேறு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி ஃபார்மேட் எது வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இது மாதிரி மேலும் வீடியோவுக்கு எக்ஸல் வழிகாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.